ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டு மண் அடுப்பு இந்த நிலமையில் இருக்குது. அதை நான் முழுவணும்னு முடிவு பண்ணேன். அது முழுவி புதுசாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லீவு கிடச்சதுனால சரி இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். இந்த அடுப்பு இப்போது இந்த நிலமையில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அடுப்பு மொழுவறதுக்கு மண் காலைல தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் அந்த மண்ணை அப்படியே ஊற வச்சுட்டு விட்டுறக்கூடாது. போட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு காலால் மிதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிதித்து அந்த மண்ணை பதப்படுத்தணும். கட்டி மட்டை இல்லாமல் மண்ணை தண்ணியில் நல்லா ஊற வச்சு பதப்படுத்தணும். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். மண்ணில் போட்டு இதுன்றது போட்டு நல்லா குழப்பி வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு திருப்ப காலை கழுவிட்டு இதில் வீடியோவை கட் பண்ணிட்டேன் நான். பட் அதில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-15 நிமிஷமாக அந்த மண்ணுலேயே போட்டு காலால் போட்டு மேய்ச்சிட்டே இருந்தேன் அந்த மண்ணை. இப்போ காலையில் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அது திரும்ப மதியம் போயிட்டு திரும்ப இந்த மாதிரி கிளறி விடணும் மண்ணை. அப்போ தான் அந்த மண் பதமாகவும் நம்ம அடுப்பு முழுவும் போது மண் விரிசல் விடாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மண் நல்லா தண்ணியில் ஊறணும். திரும்ப நீங்கள் இந்த மாதிரி அதை கலந்து விடணும். இது மதியம் போயிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வந்தேன். திரும்ப ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இழுத்து மண் ரொம்ப ட்ரை ஆகிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு அடுப்பு முழுவதுக்கு தேவையான பதம் இந்த மண். அப்புறமா இந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் திரும்ப அடுப்பு முழுகிற இடத்துல கொண்டு போய் போட்டேன். இதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கப்பா. போட்டுட்டேன். இப்போ அடுப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த லெமனில் இருக்க அடுப்பு. இதை எப்படி நான் மாற்றுறேன் அப்படின்றத பாருங்கள். எல்லாமே உடஞ்சி போச்சு மழையில் நனைஞ்சு. இப்போ சம்மர் சீசன்றதுனால சரி அடுப்பு வேலை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முழுகிட்டேன். என்னால் முழுகும்போது வீடியோ எடுக்க முடியல. கையெல்லாம் மண்ணாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. முழுகும்போது வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஃபுல்லாக முழுகிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் காய விடணும். அது காயறதுங்காட்டியும் அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். தேவையில்லாத மண் தேவையில்லாதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த இடத்தையே இப்போ க்ளீன் பண்ணிடலாம். அதை காய விட்டுட்டு இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து மண் அடுப்பில் தான் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்னவோ தெரியல, மண் அடுப்பில் சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சுத்தமாக எல்லா பக்கத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக காய விடணும். காய விட்டதுக்கு அப்புறமேலுக்கு அதுக்கு மேலே சாணம் போட்டு மொழியிருக்கிறேன். அடுப்பு போடுறதுக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் அடுப்பு போடும்போது நான் பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பேன். எங்கள் அம்மா கடைசி வரைக்குமே அவங்க இறக்குறதுக்கு முதல் நாள் வரைக்குமே மண் அடுப்பில் தான் சமைச்சாங்க. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதுமே அடுப்பை மொழிகியாச்சு. திரும்ப அதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அதை நானும் பண்ணுவேன். ஆனால் அடுப்பு முழுவன அன்னைக்கே சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ என் வீட்டு மண் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.